Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? Chapter 4 Data Handling Exercise 4.2. First question பாருங்க. List the outcomes you can see in these experiments. சரிங்களா, ரெண்டு question சொல்லியிருக்காங்க. அதோட outcomes என்ன, possible outcomes என்ன நம்ம சொல்லணுமா? Spinning a wheel. இப்போ இந்த வீல் வந்து நம்ம சுற்றும் போது நமக்கு என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடைக்கலாம்? ஏல வந்து லேண்ட் ஆகலாம் ஆரோ, இல்லை பியில் லேண்ட் ஆகலாம், இல்லை சியில், இல்லை டி. ஏ 2 வாட்டி எழுதக்கூடாது, ஒரு வாட்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் அ வீலோட அவுட்கம்ஸ் என்னென்ன? அவுட்கம்ஸ் ஆர் ஏ, பி, சி அண்ட் டி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அடுத்து பி, டாஸ்டிங் 2 காயின்ஸ் டுகெதர். இப்போ 2 காயின் இருக்குது, 2 காயினில் ஒரு சைடு ஹெட் எடுத்துக்கலாம், இன்னொரு சைடு வந்து டெய்ல் இருக்கும். இப்போ இந்த 2 காயினை டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவுட்கம்ஸ் ஆர், ஃபஸ்ட்டு 2 காயின்லையுமே ஹெட்டுன்னு வரலாமா? 2 காயின்லையுமே ஹெட்டுன்னு வரலாம். அடுத்து ஒரு காயினில் ஹெட் வரலாம், அடுத்த காயினில் டெய்ல் வரலாம். அடுத்து ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல் வந்துட்டு அடுத்த காயினில் ஹெட்டு வரலாம், அண்ட் 2 காயின்லையுமே டெய்ல் வரலாம். இதுதான் பாசிபிள் அவுட்கம்ஸ். HH, HT, TH, TT. Understand of the அடுத்த question, when a die is thrown. die-னா தெரியும்ல, நம்ம விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? List the outcomes of an event of getting a prime number, not a prime number. அப்புறம் a number greater than 5, a number not greater than 5. ஸோ ஃபஸ்ட்டு டையில் என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்குன்னு நம்ம எழுதிக்கணுமா? சொல்யூஷனில் பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதிக்கலாம். Possible outcomes are 1, 2, 3, 4, 5, 6. இதுதானே பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் ஏ சப்டிவிஷன் என்னென்னா எ ப்ரைம் நம்பர். ஸோ இதில் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது? அதுதான் நம்மளோட ஆன்சர். 2, 3, 5. ஸோ 2, 3 அண்ட் 5 இது 3 தான் ப்ரைம் நம்பர்ஸ், பாசிபிள் அவுட்கம்ஸ். அடுத்து நாட் அ ப்ரைம் நம்பர். இப்போ ப்ரைம் நம்பர் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எழுதிக்கிட்டா போதும் இல்லையா? நாட் அ ப்ரைம் நம்பர் என்னென்ன? 1, 4 அண்டு 6. அவ்வளோதான், ஈஸி. பாருங்கள், அவுட்கம்ஸ்லேருந்து நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக எழுதணும். செகண்ட் சப்டிவிஷன் ஆப்ஷன் ஏ பாருங்கள், அ நம்பர் கிரேட்டர் தேன் 5. இப்போ கிரேட்டர் தேன் 5, 6 மட்டும்தானே இருக்குது, அது அப்படியே எழுதுங்க. அ நம்பர் கிரேட்டர் தேன் 5 இஸ் 6. அடுத்து நம்பர்ஸ் நாட் கிரேட்டர் தேன் 5 ஆர் a number not greater than 5. 5 விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. 1, 2, 3, 4 and 5. 5 வரைக்கும் வரலாம், 5 விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். Find the probability of the pointer stopping on D in question 1. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வீல் பார்த்தோம் இல்லையா, இங்கே நான் வரைஞ்சிக்கிறேன். ஏ இருந்தது, அப்புறமும் ஏ இருக்கும், அப்புறம் பி, தென் சி, அப்புறம் டி இல்லையா, பாயிண்டர் இருந்தது. இதுதானே அந்த டயக்ராம் இருந்தது இல்லையா? probability ஆஃப் த பாயிண்டர் ஸ்டாப்பிங் அட் டியில் கேட்குறாங்க. ஸோ டியில் பிளேஸ் ஆகணும். அடுத்தது probability of getting an ace from a well shuffled deck of 52 playing cards. அடுத்து probability of getting a red apple. சரிங்களா? ஸோ இந்த 3 கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு கொஷினை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினோட ஏ ஆப்ஷன் இது தானே, டயக்ராம் இதாக கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். டியில் வந்து பாயிண்டர் நிற்கும் போது. கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ மொத்தம் எத்தனை செக்டர் இருக்குது? 1, 2, 3, 4, 5. Total number of sector 5. So possible outcome 5. இப்போ pointer stopping on D பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ 1. இப்போ probability எப்படி கண்டுபிடிப்போம்? Probability is equal to pointer stopping on D divided by possible outcomes. அப்போ 1/5. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. probability of getting an ace from a well shuffled 52 playing cards.
So first total number of playing cards எழுதிக்கலாம். Total number of playing cards எவ்வளோ 52. இப்போ number of possible outcomes எவ்வளோ இருக்கும் 52 தானே, எவ்வளோ டோட்டலோ அதுதான் எழுதணும் இல்லையா. அடுத்த number of A's in a deck of playing cards. ஸோ மொத்தம் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும் 4 ஷேப்பில் ஒரு ஏஸ் இருக்கும். அப்போ மொத்தம் 4. இப்போ ப்ராபபிலிட்டி என்ன, இப்போ ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு number of A's divided by total number of cards. So 4 ones are 4, 4 ones are 4, balance 1, 4 3s are 12. Answer 1/3. அடுத்த ஆப்ஷன் சி பார்க்கலாம். ஆப்ஷன் சி என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ரெட் ஆப்பிள். முதல்ல இதில் எத்தனை ஆப்பிள் இருக்குது 1 2 3 4 5 6 7. இதில் ரெட் ஆப்பிள் 1 2 3 4. அப்போ ஆன்சர் என்ன 4/7, அவ்வளோதான். எழுதிக்கலாமா. ஆப்ஷன் சி டோட்டல் நம்பர் ஆஃப் apples 7. Total next number of red apples 4. Therefore probability is equal to red apple by total number of apples, that is 4/7. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Fourth question, number 1 to 10 are written on separate slips. One number on one slip. ஒரு ஸ்லிப்பில் ஒரு number 1 to 10 kept in a box and mixed well. One slip is chosen from a box without looking into it. So ஏதோ ஒரு பாக்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். What is the probability of getting a number 6? 6 வர probability என்ன, getting a number less than 6 வரது எவ்வளோ, getting a number greater than 6 எவ்வளோ, getting a 1 digit number எவ்வளோ, இதெல்லாம் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் ஈவெண்ட் எவ்வளோ 10. ஏன்னா 1லேருந்து 10 வரைக்கும் தானே நம்பர்ஸ் எழுதிடணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் கெட்டிங் அ நம்பர் 6. 6 வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நமக்கு பாசிபிள் வர்றது இல்லையா. ஸோ 1. ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம், அதாவது அவுட்கம் ஆஃப் கெட்டிங் அ நம்பர் 6 டிவைடட் பை டோட்டல் அப்சர்வேஷன்ஸ். ஃபேவரபிள் அவுட்கம் 1, டோட்டல் அப்சர்வேஷன் 10, அவ்வளோதான். ஸோ இந்த லைன் எழுதிட்டு நீங்கள் இதை எழுதிக்கலாம். அடுத்த சப்டிவிஷன் கெட்டிங் அ நம்பர் லெஸ் தேன் 6. ஸோ லெஸ் தேன் 6 எவ்வளோ பார்க்கலாம், நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் கெட்டிங் அ நம்பர் லெஸ் தேன் 6 1 2 3 4 அண்ட் 5. ஸோ டோட்டல் நம்பர் வந்து 5 இல்லையா. ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி எடுப்போம், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டோட்டலாக 5, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோ 10. 5 டேபிளில் 5 1s are 5 2s are, இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் கெட்டிங் அ நம்பர் கிரேட்டர் தேன் 6. 6 விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் கெட்டிங் அ நம்பர் கிரேட்டர் தேன் 6 7 8 9 அண்ட் 10. ஸோ டோட்டலாக எவ்வளோ அவுட்கம்ஸ் வருது 4 இல்லையா. ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு number of favorable outcomes divided by total observations. So 4/10 simplify பண்ணா 2/5 ஆயிடும். அடுத்து fourth question getting a one digit number. So number of outcomes of getting a one digit. One digit னா 9 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே one digit தானே. 1 2 3 4 5 6 7 8 and 9 வரைக்கும் 1 digit தான். So probability is equal to number of favorable outcomes divided by total observations, that is 9/10. Understand of the sum எல்லாருக்கும். அடுத்த question பார்க்கலாம். Fifth question பாருங்க, if you have a spinning wheel with 3 green sectors, 1 blue sector and 1 red sector, what is the probability of getting a green sector? What is the probability of getting a
நான் ப்ளூ செக்டர். ரெண்டு விஷயம். இப்போ ஒரு ஸ்பின்னிங் வீல் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஸ்பின்னிங் வீல் இருக்குன்னா 3 செக்டர் வந்து green இருக்காமா, சரியா? ஒரு செக்டர் வந்து ப்ளூ இருக்கா அண்ட் ஒரு செக்டர் வந்து ரெட் இருக்கு சொல்றாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கிரீன் செக்டர் மட்டும் ஃபர்ஸ்ட். அப்போ கிரீன் கலர் மொத்தம் எத்தனை? 3, சரிங்களா? டிவைடட் பை டோட்டல் நம்பர் எவ்வளோன்னு எழுதுவோம். அடுத்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நான் ப்ளூ? அப்போ ப்ளூ இல்லாம பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சொல்யூஷன்ல நம்பர் ஆஃப் கிரீன் செக்டர்ஸ் 3 எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ப்ளூ செக்டர் எவ்வளோ? 1. நம்பர் ஆஃப் ரெட் செக்டர் எவ்வளோ? 1 இல்லையா? 1 தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும்? ப்ராபபிலிட்டியில டோட்டல் நம்பர் இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இதுதான் கண்டுபிடிச்சிடணும். 3 green, 1 blue, 1 red. ஸோ டோட்டலாக 5 செக்டர்ஸ் இருக்கு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் ஈவெண்ட் எவ்வளோ இருக்கும்? டிவைடட் பைல எழுதுவோம்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் த ஈவெண்ட். டோட்டல் எவ்வளோ இருக்கு? 5. அடுத்து நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் getting a green sector. green sector மொத்தம் 3 இல்லையா? இப்போ probability of getting a green sector எவ்வளோன்னு எழுதிடலாமா? probability of getting a green sector. So first number of outcomes getting green sector மேலே divided by total sectors, அதாவது total number of outcomes of event. ஸோ மேலே 3 எழுதணும், கீழே 5. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இல்லையா? அதை எங்கே மென்ஷன் பண்ணலாம்? எங்க நம்பர் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது நம்பர் ஆஃப் outcomes of getting a non-blue. அதுதான் அடுத்த கொஸ்டின். non-blue sectors எவ்வளோ? அதுதான் அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்பர் ஆஃப் green sectors ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரெட் இல்லையா? ரெட் செக்டர். ப்ளூ மட்டும் எடுத்துக்க கூடாது, ப்ளூ இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டும். 3 green ப்ளஸ் ரெட் 1. அப்போ டோட்டல் எவ்வளோ? 4. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நான் ப்ளூ செக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நான் ப்ளூ செக்டர்ஸ் which is equal to green plus red divided by total sectors. green plus red எவ்வளோ? 4. total எவ்வளோ? 5. இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் கொஸ்டின் மட்டும் நல்லா கவனமாக பார்த்தா போதும், சரிங்களா? 6th question. Find the probabilities of the event given in the question 2. ஸோ question 2 என்னன்னு முதல்ல பார்த்துடலாம், அப்புறம் அதில் இருக்கிற ப்ராபபிலிட்டிஸை கண்டுபிடிக்கலாம். question 2 என்ன? when a die is thrown, list the outcomes of an event of getting a prime number, not a prime number, a number greater than 5, a number not greater than 5. ஸோ இது வந்து அவுட்கம் ஆஃப் ஈவெண்ட் கண்டுபிடிச்சோம், கரெக்டாக? இந்த அவுட்கம் ஆஃப் ஈவெண்ட் வச்சுட்டு ப்ராபபிலிட்டி என்னன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளோ? 6. என்னென்ன டையில் இருக்கும்? 1 2 3 4 5 அண்டு 6. இது டையோடது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், அதை எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் இதில் எவ்வளோ இருக்குது மொத்தம்? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ்
2 3 5 2 3 5 number of outcomes அது தெரியணும் இல்லையா number of outcomes of getting a prime number prime number எவ்வளோ இருக்கு 3 இப்போ probability of getting a prime number so number of outcomes of getting a prime number எவ்வளோ 3 அது மேலே எழுதணும் total number of outcome எவ்வளோ 6 அதை கீழே எழுதணும் 3 டேபிளை டிவைட் பண்ணலாம் 3 1 time 3 2 time so answer 1/2 கிளியரா இருக்கா செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அதில் A1 B1 இது வந்து A எடுத்துக்கலாம் அடுத்தது B என்ன கேட்டிருந்தாங்க நம்பர் ஆஃப் நான் பிரைம் நம்பர்ஸ் நம்பர் ஆஃப் நான் பிரைம் நம்பர் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ அப்படி கேட்டிருக்காங்க நான் பிரைம் என்னென்ன 1 4 6 அதுவும் 3 தான் இல்லையா ஸோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு தான் மார்க்கு இது எழுதாமல் விட்டுறாதீங்க outcomes of getting a non-prime numbers that is equal to 1 2 3 இருக்கு so 3 total outcomes already எழுதிட்டோம் so டைரக்டா இப்போ என்ன எழுதினா போதும் probability of getting a non-prime னு எழுதிடணும் getting a non-prime numbers which is equal to number of outcomes எவ்வளோ 3 total number of outcomes எவ்வளோ 6 3 1 time 3 2 time so answer என்ன 1/2 understand ஆகுதா ரொம்ப ஈஸி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க A என்ன கொடுத்துருந்தாங்க நம்பர் greater than 5 ஸோ நம்பர் greater than 5 என்னது ஒரே ஒரு வேல்யூ தான் 6 மட்டும்தான் 5 விட greater ஸோ நம்பர் greater than 5 வந்து 6 number of outcomes of getting a number greater than 5 டோட்டலாக எத்தனை நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் 1 இப்போ ப்ராபபிலிட்டி எழுதலாம் probability of getting a number greater than 5 is equal to outcomes என்ன 1 total outcome என்ன 6 அடுத்த ஆப்ஷன் B என்னது number of numbers not greater than 5 so மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் நாட் greater than 5 1 2 3 4 and 5 so total of 1 2 3 4 5 numbers are not greater than 5 number of outcomes என்ன அதுதான் எழுதிருக்கோம் number of numbers so number of outcomes of 5 தான் இல்லையா number of outcomes is equal to 5 இப்போ probability of getting a number not greater than 5 is equal to number of outcomes 5 total number of outcomes எவ்வளோ 6 so answer 5/6 understand ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.